பணத்தை சேவ் பண்ணுறதுல நீங்கள் செய்யக்கூடாத ஒரு முக்கியமான தவறை பற்றி பேசிடலாம். ஒரு சில பேர் பணத்தை சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் என்கிட்ட நான் பணத்தை வச்சுருந்தேன் அப்படின்னா ஒருவேளை அதை நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வேற யாராவது ஒருத்தட்ட பக்கத்து வீட்லேயோ அல்லது தெரிஞ்சவங்ககிட்டயோ கொடுத்து வைக்கிற ஒரு பழக்கம் ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. ஏன்னா பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு இது மிக மிக மோசமான ஒரு மெத்தட். அந்த மாதிரி நீங்கள் பணத்தை மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது ஒருவேளை அவங்க பணத்தை செலவு பண்ணிட்டாலோ அல்லது அவங்க பணத்தை தொலைச்சிட்டாலோ அல்லது வேற ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணம் திருடு போயிடுச்சுனாலோ அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயமா மாறிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பணத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்து வைக்கிற அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. ஒருவேளை கோல்டு அந்த மாதிரியான விஷயத்தையும் கூட மற்றவங்ககிட்ட கொடுத்து வைக்கிற மாதிரியான பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம், நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் பணத்தை சேவ் பண்ண முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு இந்த பணத்தை சேவ் பண்ணக்கூடிய பழக்கம் வரல. இந்த பழக்கம் எப்போ ரொம்ப ஈஸியாக பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இந்த சேமிக்கிற பழக்கத்தை ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆயிருந்து உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா சின்ன வயசுலயே இந்த சேமிக்கிற பழக்கத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல அந்த சேமிக்கிற பழக்கத்தை உங்களுடைய பெற்றோர் கற்றுக் கொடுக்காதனால தான் இப்போ நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சிறு வயதிலேயே இந்த சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. சின்ன ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் ரெகுலராக அவங்க அந்த பணத்தை சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த சேர்த்து வைக்கிற பணத்தை உடனே எடுத்து செலவு பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மொத்தமாக அதில் கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பணத்தை எடுத்து பேங்க்கில் கொண்டு போய் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பழக்கங்களை சின்ன வயசுலேயே நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க இந்த பணத்தை சேமிக்கிற ஒரு ஹேபிட் அவங்களுக்கு வர்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒருவேளை ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் சின்ன வயசில் இந்த பணத்தை சேமிக்கிற பழக்கத்தை பழகலைனா கூட இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை. இந்த நேரத்தில் கூட நீங்கள் அந்த பணத்தை சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் பணத்தை சேமித்து வைக்கிற அந்த பழக்கத்தை நாம் கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தோம்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.